ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதைப்போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடி காசு சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரோகிணியும் மனோஜும் பரபரப்பாக ஓடி வராங்க. இவர் மனோஜ் அண்ணாமலை கிட்ட போய் கேட்குறாரு. அப்பா அம்மா எங்கேன்னதும் எனக்கு என்ன தெரியும், நீங்கள் 2 பேர்த்த கூட்டு கலவானீங்க, நீங்கள் 2 பேரும் என்ன திருட்டுத்தனம் பண்ணுறீங்கன்னு எனக்கு என்னப்பா தெரியும், என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா அம்மா எங்கேன்னு தானே கேட்டேன்னது, என்கிட்ட ஏன்டா கேட்குறேன், அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு என்ன தெரியும், உன்னை தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னதும் போய் எங்கன்னா இருப்பா பாரு அப்படின்னு சொன்னதும் இவர் போயிட்டு கதவு தட்டுறாரு. ரோகிணியும் மீனாவை கூப்பிட்றாங்க. அப்புறம் முத்துவும் வராரு. ஸ்ருதியும் ரவியும் வந்துட்டாங்களான்னதும் அவங்க இன்னும் வரலன்னதும் அவங்களும் இருப்பாங்கன்னு நினச்சேன், அவங்க முன்னாடி பேசலான்னு என்னதும் என்னாச்சு என்னன்னதும் இந்த மாதிரி நாங்கள் அந்த நகைக்கான பணத்தில் 2 லட்ச ரூபா கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. நீங்கள் கழட்டி குத்திங்களா, வலையெல்லாம் உங்கள் பீரோவில் இருக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம முத்து சொல்கிறாரு. உடனே எங்கள் அப்பா தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவா, அது எப்படி, அவர் தான் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை அது முத்து என்ன சொல்கிறாருன்னா பரவாயில்லப்பா, அந்த ஊர் ஜெயிலில் பேங்க்கே வச்சு நடத்தலாம் போல இருக்குது அப்படின்னதும் இல்லை நான் அப்பாட்ட மாமா கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னதும் விஜயா சொல்கிறாங்க. என்னம்மா நம்ம வீட்டு ப்ராப்ளத்தெல்லாம் அங்கே சொல்லிட்டியானதும் அது எப்படி ஆண்டி, இது நம்ம குடும்பம், நான் எப்படி இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட சொல்வேன், பிஸ்னஸ்க்கு வேணும்னு சொல்லி தான் கேட்டேன், அதனால தான் 2 லட்ச ரூபா போட்டு விட்டாரு, ஏன் போட்டது 4 லட்ச ரூபா போட வேண்டியதானே அப்படின்னு சொன்னதும் இப்போதைக்கு அவர்கிட்ட இவ்வளோதான் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னதும் இதை வாங்கிக்கோங்கன்னதும் 4 லட்ச ரூபா கொடுங்க, அது என்ன 2 லட்சத்தை வட்டிக்கு பிடிச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் இப்போதைக்கு இருக்குது இவ்வளோதான், எங்கள் அப்பா ப்ராப்ளத்தில் இருக்கார்ல அப்படின்னு சொன்னதும் மீனா கிட்ட சொல்கிறாங்க. சரி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அப்புறம் 4 லட்ச ரூபா எப்போ தருவீங்க அப்படின்னதும் சாரி 29 லட்சம் எப்போ தருவீங்கன்னது 29 லட்சமா அப்படின்னது ஆமாம், அப்பா கிட்டேருந்து 22 லட்சத்தை தூக்கிட்டு போனல, அப்போ மொத்தம் 29 லட்சம் தானே அப்படின்னு சொன்னதும் மாமா கொடுக்குற வேண்டிய படத்தை நாங்கள் கொடுத்துக்குறோம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த 2 லட்ச ரூபா நாங்கள் சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜயா பாத்தியாடி, உன்ன மாதிரி இத்து போன குடும்பம் இல்லடி, அவள் நல்ல இந்த குடும்பம், அவள் பாரு, அவள் நினச்சதும் இந்த மாதிரி நான் 2 லட்சத்தை எடுத்துகிட்டு மூஞ்சில் விசிரிச்சிட்டேன், அவன் நினச்சிருந்தா மொத்த பணத்தையும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ரோகிணி அப்படியே விஜயாவை பார்க்குறாங்க. ஏன் நினைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்புறம் இவங்க இப்போதைக்கு நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கோங்க, நாங்கள் ஒன்றும் கொடுக்காமலாம் போயிட மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ரோகிணி. அப்புறம் இது உங்கள் பணத்தை கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் இது இந்த மாதிரி இதுவாக பேசுகிறது, நெக்கலாக பேசுகிறது, நையாண்டியாக பேசுகிறது, அடிக்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னதும் ரோகிணி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இன்னொரு தடவை பணத்தை எல்லாமே தூக்கிட்டு ஓடினான்னா கண்டிப்பாக நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் முத்து என்ன சொல்கிறாருன்னா மீனா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பீரோவில் வச்சு பூட்டிட்டு நீ சாவியை வச்சுக்கோ, கொடுத்தா மாதிரி கொடுத்து இவன் தூக்கிட்டு போனாலும் தூக்கின்னு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விஜயா இந்த மாதிரி என்னம்மா இந்த மாதிரி மொத்தமாக வாங்கியிருக்கலாம்ல, சீக்கிரமாக மொத்த பணத்தையும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி நீ வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. அங்கே தான் கொஞ்சமாக தானே பணம் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. என்னது அப்படின்னதும் இல்லை ஆண்டி, கொஞ்சம் தான் பணம் இப்போதைக்கு ரெடி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அப்பாவுடைய அக்கௌண்ட்டை தான் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதை தான் சொல்கிறாரு அப்படின்னதும் ஐயோ என்ன, சரிம்மா நீங்கள் சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா இவங்க அம்மாவும் பிள்ளையும் பண்ண திருட்டுத்தனத்துக்கு நீ உங்கள் அப்பா கிட்டேருந்து பணத்தை வாங்கி நீ கொடுக்குற, இது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயமா, இவங்க பண்ண தப்புக்கு முதல்ல இந்த மாதிரி நீ அவனை என்கரேஜ் பண்ணாமல் முதல்ல அவனை இந்த மாதிரி பண்ணாத அளவுக்கு நீ அவனுக்கு பேசி புரியவே, சிலர் மூஞ்சிலெல்லாம் முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுறாரு. சிலர் வாயை மூடிட்டு சும்மா இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்புறம் வந்துட்டு இவரு வந்து உட்காந்து புலம்புறாரு. அப்போ ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, பட்டார்ன்னு ஒண்ணு அடிச்சுட்டு, இது முதல்ல வந்துட்டு அந்த காச எடுத்துன்னு போயி, அந்த நகைய எடுத்துன்னு போய் விக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு யோசிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பட்டார்ன்னு அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப நைட் வந்து மீனா இது பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டுருக்காங்க. மூத்து வந்து கேட்குறாரு, "வேலை முடிஞ்சிச்சான்ட்டு?" முடிஞ்சிச்சுங்கன்னதும், "நாளைக்கு கிளம்பிடு. நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போணும்னதும்." "எந்த இடத்துக்கு?" "இந்த மாரி நகை வாங்கணுன்றாரு." எதுக்குங்கன்னதும், "அதான் நகையெல்லாம் மொத்தமா வித்துட்டானே, உனக்கு நகை வாங்கி தரணும்ல." அப்படின்னு நான் வந்துட்டு, "இல்ல, இல்ல அந்த நகை வந்துட்டு வேணாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க வாங்கி குடுத்தா தான் அந்த நகைய நான் வாங்கி போட்டுப்பேன். ஆனா இத வந்துட்டு வேற ஒரு வேலை பண்ணணும்னதும்." "என்ன வேலைன்னதும்?" "நம்ம வந்துட்டு ஒரு ஓ! அப்போ வீடு கட்டணுமான்னதும்." "வீடு வந்து கட்டலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கி அத வாடகைக்கு விடலாம். அதுல வர காச வச்சு நம்ம சேர்த்து வச்சு நம்ம கொஞ்சமா வீடு கட்டிக்கலாம்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சரி, சரி என்னதும் வந்துட்டு, ஏதோ இந்த இந்த அ பார்லர் அம்மா வந்து ரோஷக்காரின்றதுனால இந்த காசாச்சும் கிடைச்சது. ஆனா வந்துட்டு இவன் வந்துட்டு அப்படியே சாக்கு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டு இருந்திருப்பான் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டே இருக்காரு. இங்க வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு ஹால்ல வந்து சோஃபால படுக்கிறாரு. "அப்பா நீ ஏன்ப்பா இங்க படுக்கிற? அலர்ஜி ஆயிடும் உனக்கு. நீ உள்ள போய் படுன்னதும்" வந்துட்டு, "இல்லப்பா நான் இங்கேயே படுத்துக்கிறேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ வந்துட்டு, "இல்லப்பா நான் வந்துட்டு இங்க தான் படுப்பேன். நீங்க போங்கப்பா. அம்மாட்ட பேசலனாலும் பரவால்ல. அப்புறமா பேசிக்கங்க. நீங்க உள்ள போய் படுங்க. இங்க ஏசி கூட இல்லன்னதும்" வந்துட்டு, "நானே ஏசிலயேடா பொறந்து வளர்ந்தேன். நான் வந்துட்டு இங்கேயே படுத்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை சொல்றாரு. "அப்பா பணம் தானே பிரச்சனை. இப்பதான் வந்து பணத்த குடுத்துட்டாங்கல்லன்னு" சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. "பணம் பிரச்சனை இல்லம்மா. அவ குணம் தான் பிரச்சனை." அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டே இருக்காரு. அப்ப பார்த்தாக்கா கரெக்ட்டா வந்துட்டு நம்ம விஜயா வந்துட்டு வந்துடுறாங்க. வந்ததும் வந்துட்டு, "நான் வந்துட்டு எனக்கு வந்து உள்ள வந்து குளுருது. நான் இங்க ஹால்லயே படுத்துக்கிறேன். யாரும் எனக்காக ஒண்ணும் வெளிலலாம் படுக்க வேணாம்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அவரு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. அப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "வாங்கப்பா நீங்க போய் உள்ள போய் படுங்க. அவங்க தான் வெளில வந்துட்டாங்கல்ல." அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு, அப்புறம் வந்துட்டு, "நீங்களும் போய் படுங்க அத்தன்னதும்." "தேவையில்ல. எனக்கு தேவையில்ல. நீ நீ நெனச்சத சாதிச்சிட்டல்ல. நான் இங்கேயே படுத்துக்கிறேன்ல. ரோட்ல போய் படுக்குறது." அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்புறம் இவங்க படுத்துக்கிறாங்க. காலையில வந்துட்டு மீனா வந்துட்டு டீ ஊ காஃபி ஊத்தின்னுக்கிறாங்க. நம்ம ஸ்ருதி வராங்க. காஃபி குடிங்கன்னதும், எல்லாரும் குடிச்சுட்டாங்களான்னதும், அ அ அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் ரோகிணி வராங்க. ரோகிணி கேட்குறாங்க, "அத்தைக்கு குடுத்தீங்களான்னதும்?" அவங்க "நான் எடுத்துட்டு போனேன். திட்டுனாங்க. நான் வச்சுட்டு வந்துட்டேன். குடிச்சாங்களா என்னன்னு தெரியலன்னதும்" வந்துட்டு, இந்த மாரி வந்துட்டு நாம வந்து அ அத்தையும் மாமாவையும் வந்து பேச வைக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஆமா அவங்க வந்துட்டு பேசவே இல்ல. வந்துட்டு அவங்க சரியா சாப்பிட கூட இல்லன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க. அப்ப வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு ஆன்டி தான். அவங்க தான் வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு பண்ணாங்கல்ல. அது வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு இதுவே இல்ல. அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. உங்க வீட்டுக்காரால தான் இந்த மாரிலாம் ஆச்சு. அவரு வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டாரு. அவரு தெரியாம பண்ணிட்டாருன்னு ரோகிணி சொல்றாங்க. தெரியாம தான் அவரு வந்துட்டு நகைய தூக்கிட்டு போய் விப்பாரா? அப்பலாம் வந்துட்டு கேட்குறாங்க. சரிங்க நீங்க யாரும் சண்டை போட்டுக்க வேணாம். ஆல்ரெடி இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பேசாம இருக்காங்க. நம்ம 3 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம். வாங்க நம்ம அத்தைகிட்ட போய் பேசலாம். நான் போய் பேசினாக்கா அவங்க எரிஞ்சு விழுவாங்க. என்கிட்ட சரியா பேச மாட்டாங்கன்னதும் 3 பேரும் போறாங்க. "இப்ப எதுக்கு வந்தீங்க? நீ என்ன வேலை செய்றத விட்டு வந்திருக்க?" அப்படின்னு வந்துட்டு மீனாவ கேட்குறாங்க. இந்த மாரி "நீங்க பேசுங்க ஆன்ட்டின்னு" சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. "நான் தான் பேசின்னு இருக்கேனே" அப்படின்னதும், "இல்ல ஆன்ட்டி நீங்க அங்கிள் கிட்ட பேசுங்க" அப்படின்னதும் வந்துட்டு, அவர் தான் என்ன பார்த்தாலே மூஞ்சி திருப்பின்னு போறாரு. வந்துட்டு என்ன பார்த்தாலே அப்படியே இது பண்ணின்னு போறாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் நான் என்ன பேசணும்? அதுலருந்து வந்துட்டு, அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க ஒரே ஒரு வேலை செய்யுங்க. எல்லாம் பண்ணது நீங்க தான் தப்பு பண்ணீங்க. நீங்க தான் இது பண்ணீங்க. நீங்க தானே அந்த வந்துட்டு நகைய வந்து திருடி குடுத்தீங்க. மீனாவோட குடும்பத்து மேல பழிய போட்டீங்க." அப்பலாம் வந்துட்டு அவங்க ஆனா உண்மையிலே கரெக்ட்டா தான் பேசுறாங்க. எல்லா விஷயமும் இப்ப எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு, இப்ப வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மீனா மேல பழி போடுறீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. நீங்க வந்துட்டு ஒரே ஒரு சாரி கேளுங்க. அங்கிள் உங்கள மன்னிச்சு பேசுருவாருன்னதும், நான் ஏன் சாரி கேட்கணும்னு கேட்குறாங்க. ஆமா தப்பு பண்ணது நீங்க தானே! அப்ப நீங்க தானே வந்துட்டு சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்றாங்க. நான்லாம் யார்கிட்டயும் சாரி கேட்க மாட்டேன். இவ கால்ல விழணும்னு இவ கூட்டு வந்தாளா இங்க? ஏய்! நீ மனசுல நினைச்சாலும் இந்த மாரிலாம் நடக்கவே நடக்காதுடி அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்துட்டு பேசுறாங்க. உடனே வந்துட்டு ஆன்டி நீங்கலாம் சாரிலாம் ஒண்ணும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க. இங்க வந்துட்டு நம்ம முத்து வந்துட்டு முத்துவும், செல்வமும் வந்துட்டு இந்த கார் ஷெட்டுக்கு போயிருக்காங்க. சாரி ஷெட் இல்ல. அந்த காரு அந்த இதுலாம் இது பண்ணுவாங்கல்ல, டீலர் கிட்ட போயிருக்காங்க. அப்போ போயிட்டு இது பண்றாங்க. "என்னடா?" அப்படின்னதும் வந்துட்டு, "இல்லடா நாங்க வந்துட்டு வீடு கட்டணும்னு சொன்னோம்ல. இந்த பொண்ணு பாட்டுக்கு ஆ சும்மா வந்துட்டு சபதம் போட்டுறா. வீடு கட்டணும்ல. அதுக்காக தான் வந்துட்டு கார் எடுத்து இது பண்ணி சம்பாதிக்கலான்னு பார்க்குறோம்டா. எல்லாத்துக்கும் டியூ கட்டிட்டு இருக்கேன்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு.
சரி இதுலயாச்சும் கொஞ்சம் பணம் சேர்த்து வீடு கட்டலான்னு பார்க்குறேன் அப்படின்னு வந்துட்டு காசு என்னடா பண்ணுவேன் இந்த ஓடுகாலி எடுத்துகிட்டு போனாலா இல்லை 2 லட்சத்துக்கு கொடுத்துட்டான்டா அதை தான் வச்சு வந்து இப்போ டியூவில் வந்துட்டு கார் வாங்கி வாடகைக்கு விடலான் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. சரி வா நம்ம போய் ஓனரை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் போகிறாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.